எல்லாரும் அவங்க இருக்கையில் அமருங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் பொறுமையா அவங்க இருக்கையில் அமருங்க. நமது தோகாவை பற்றிய முன்னுரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள். தோகா சொந்தங்கள் அனைவருக்கும் வேலைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எசென்சியல். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிறப்பு முதல் வேலை செய்தாக வேண்டும். அதை தொடர்ந்து அவர்கள் வயதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கல்யாண பருவத்தை அடையும் பொழுது அவர்களுக்கான திருமண விழாவையும் இந்த தோகா தான் கூட நல்ல காரியமாக இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்க இருக்கணும், உழைப்பாளிகள் இருக்கணும். ஏதாவது நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்க இருக்கணும். அதற்கெல்லாம் குடும்பத்தினர்கள் ஒரு பெரிய ஒரு மனதோடு அவர்கள் அனுப்பி வைத்து வேலையை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பக்கூடிய ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதனால தான் இந்த மேடையில் உங்களை எல்லாம் சந்திப்பது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு முப்பெரும் விழாவாக நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள், குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய செயலாளர் வந்திருக்கிறாங்க. அது இன்னொரு பெரிய சிறப்பு. முதல்ல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் வணக்கத்தை செலுத்த வேண்டிய நேரம் இது. தமிழக அயர் கூட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் அமைப்பினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பழனிசாமி அவர்கள், அவனது மரணத்தின் போதும் இந்த தோகா தான் அவர்களோடு இருக்கிறது. இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே கார்பரேட் நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஈவெண்ட் தான் எல்லாமே பண்றோம். அதே மாதிரி அரசியல் எடுத்துக்கிட்டாலும் அது முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது பயன் பண்ணுங்க. இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எடுத்துட்டீங்கன்னா 30 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழிலாளர்கள் இதுல வேலை செய்யறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை சார். இந்த தொழில்